தமிழ்நாட்டில் நடைபெறுவது சோஃபா மாடல் ஆட்சி என விமர்சித்த எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு அமைச்சர் அருண்ராஜ் பதிலடி கொடுத்திருக்கிறார். சனாதன சிம்மாசனங்களுக்கு ஜனநாயக சோஃபாக்கள் பற்றி பேசுவதற்கு தகுதி கிடையாது என்று அமைச்சர் அருண்ராஜ் தனது விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். அதிகாரத்தை பரவலாக்கும், அனைவரையும் அமர வைக்கும் ஜனநாயக சோஃபாக்கள் பற்றி உதயநிதிக்கு எப்படி தெரிந்திருக்கும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாட்டில் இனி முதல்வர் விஜய் தலைமையில் அனைவரும் அதிகார பகிர்வு அதிகாரத்தை பரவலாக்கும் ஜனநாயக சோஃபா என்று அருண்ராஜ் பதிலடி கொடுத்திருக்கிறார். 4-5 பேர் மட்டுமல்ல, முதலமைச்சர் விஜய் தலைமையில் அமைச்சர்களும் அமர்ந்திருக்கும் ஜனநாயக சோஃபா இது என்று அவர் பதிலடி கொடுத்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் தாரணி இணைப்பில் இருக்கிறார். தாரணி, வணக்கம். சோஃபா மாடல் ஆட்சி என விமர்சித்த எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு அமைச்சர் அருண்ராஜ் பதிலடி கொடுத்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்கள். வணக்கம் மௌனிகா. தமிழக வெற்றி கழக அரசை சோஃபா மாடல் ஆட்சி என தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் விமர்சனங்களை வைத்து வருகிறார். இதற்கு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தக்க பதிலடியை தனது எக்ஸ்தல பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். தமிழக வெற்றி கழக அரசை தொடர்ந்து சோஃபா மாடல் அரசு என உதயநிதி ஸ்டாலின் மற்றும் திமுகவினர் தொடர்ந்து விமர்சனங்களை வைத்து வருகின்றனர். நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் அரசு தோல்வியை சந்தித்து 2வது இடத்திற்கு சென்றது. தமிழக வெற்றி கழகம் 108 சீட்டுகள் பெற்று முதலிடத்தில் இருந்தது. பெரும்பான்மையை நிரூபிக்க 10 சீட்டுகள் தேவைப்பட்ட நிலையில் திமுகவின் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என திமுகவின் கூட்டணி கட்சிகளிடமிருந்து ஆதரவை தமிழக வெற்றி கழகம் பெற்றது. மேலும் அதிமுகவிலிருந்து சில சட்டமன்ற உறுப்பினர்களும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்தனர். இந்த நிலையில் அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே 4 எம்எல்ஏக்கள் அதிமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தனர். மதுராந்தகம் தொகுதியை சேர்ந்த மரகதம் குமரவேல், பெருந்துறை தொகுதியை சேர்ந்த எஸ் ஜெயக்குமார், தாராபுரம் சத்யபாமா மற்றும் அம்பாசமுத்திரம் தொகுதியின் எசக்கி சுப்பையா ஆகிய 4 பேரும் தனது சட்டமன்ற தொகுதி பதவிகளை சட்டமன்ற உறுப்பினர் பதவிகளை ரிசைன் செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இணைந்தனர். மேலும் அவர்களின் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த நிலையில் நேற்று சி விஜயபாஸ்கரும் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருந்தார். இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தை தொடர்ந்து சோஃபா மாடல் அரசு என திராவிட முன்னேற்ற கழகம் குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து விமர்சித்து வரும் நிலையில் ஏற்கனவே அதிமுகவினர் 4 பேர்களை தன்வசப்படுத்திக் கொண்ட தமிழக வெற்றி கழக அரசு இன்று சி விஜயபாஸ்கரையும் இழுத்திருக்கிறது என்று குறிக்கும் விதமாக ஒரு புகைப்படத்தை தனது எக்ஸ்தல பக்கத்தில் வெளியிட்டிருந்தார். ஏற்கனவே 4 சீட்டர் சோஃபா தற்பொழுது 5 சீட்டர் சோஃபா ஆகிவிட்டது என சோஃபாக்களின் புகைப்படங்களோடு விமர்சனங்களை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அந்த விமர்சனத்திற்கு தற்பொழுது மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தக்க பதிலடியை கொடுத்திருக்கிறார். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா இவர்களை கேடயமாக பயன்படுத்தி தாத்தாவுக்கு பின் மகன், மகனுக்கு பின் பேரன் என ஒரு குடும்பம் மட்டுமே ஊறி திளைக்கும் சனாதன சிம்மாசனத்தில் சரிந்து கிடக்கும் வாரிசு தலைவர் தான் உதயநிதி ஸ்டாலின் என்று உதயநிதி ஸ்டாலினை அவர் விமர்சித்திருக்கிறார். அதிகாரத்தை பரவலாக்கும், அனைவரையும் அமர வைக்கும் ஜனநாயக சோஃபாக்கள் பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் என்று உதயநிதி ஸ்டாலினை பார்த்து ஒரு கேள்வியையும் அருண்ராஜ் எழுப்பியிருக்கிறார். 4 பேர் மட்டுமல்ல, 5 பேர் மட்டுமல்ல, முதலமைச்சர் தலைமையில் ஒட்டுமொத்த அமைச்சர்களும் அமர்ந்திருக்கும் ஜனநாயக சோஃபா இது என்றும் சனாதன சிம்மாசனங்களுக்கு ஜனநாயக சோஃபா பற்றி பேசுவதற்கு அருகதையோ யோகிதையோ கிடையாது என்றும் அவர் தனது பதிலை தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் மே மாதம் 4ஆம் தேதி அன்றே வாரிசுகளின் சிம்மாசனம் ஒழிக்கப்பட்டு விட்டது. இனி தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலேயே அனைவருக்கும் அதிகார பகிர்வு அளிக்கக்கூடிய ஜனநாயக சோஃபா மட்டும்தான் இனி தொடரும் என்றும் அவர் தனது பதிலை தனது எக்ஸ்தல பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். மோனிகா, தகவல்களுக்கு நன்றி தாரிணி.